வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, க்ளூ செய்கிறது எப்படி ப்ரோ சொல்லுங்கள், பசை செய்கிறது எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு. இன்றைக்கி சூப்பரான க்ளூ செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்களே மேக் பண்ணிடலாம். வீடியோ லாஸ்ட்டில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பசை செய்கிறது எப்படின்னு சொல்லியிருப்பேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான், கண்டிப்பாக அதை பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி க்ளூ செய்கிறது எப்படின்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து மைதா மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. அந்த கட்டி கட்டியாக வந்து மாவில் வந்து வரக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா இதை வந்து நம்ம காய்ச்ச தான் போகிறோம். காய்ச்ச மாவில் வந்து தண்ணியெல்லாம் வற்ற வச்சிடலாம். அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்த்தா தெரியும், நல்லா மாவு வந்து நல்லா தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி. இந்த லெவலுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து காய்ச்ச போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ்வை வந்து இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வை நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வந்து தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி வந்து ஹீட் ஆகிடுச்சி. ஹீட் ஆன பிறகு வந்து சிம்மில் வந்து வச்சுட்டு, இப்போ வந்து நம்ம மாவு கரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த மாவை வந்து இதில் வந்து ஊற்றி நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவு எல்லாத்தையும் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த தண்ணி பதம்னா வற்றணும். அது போக நல்லா வந்து மாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இதாயிரும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும். அந்த லெவலுக்கு வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வரும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அம்மா வந்து சொல்லுவாங்க, இது வந்து கப்பக்கிழங்கு மாவில் வந்து பசை வந்து செய்வாங்களாம், அந்த டயத்தில் வந்து கெட்டு விட்டுறதுக்கு. அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் வறுமை தானே ரொம்ப இருந்திருக்கும். அதனால் இந்த கப்பக்கிழங்கு மாவை வந்து தோசை சுட்டு சாப்பிட்ட காலம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நான் கேட்கும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். இப்போ வந்து மைதா மாவு பாருங்கள் நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. இந்த பதம் வரணும். இந்த பதம் வந்துருச்சுனாலே போதும், நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்து கொடுத்துரும். இதில் வந்து துத்தநாகம்னு சொல்லுவாங்க, அந்த துத்தத்தை போட்டு பசை வந்து காய்ச்சுவாங்களாம். அப்படி காய்ச்சினா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம லைட்டாக தொட்டு பாருங்கள், எவ்வளோ பிசுபிசுப்பு இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாவே பிசுபிசுப்பு இருக்குது, நல்லாவே ஒட்டுது. இந்த பதத்துக்கு இருந்த பிறகு இறக்குங்க. இறக்குன பிறகு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டின பிறகு இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அட்டையில் வந்து நான் ஒட்டி டெஸ்ட் பண்ண போகிறேன். லைட்டாக இந்த மாதிரி எடுத்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒட்டிட்டு நீங்கள் ஒட்டினாலே போதும், நல்லாவே ஒட்டிக்கிறோம். ஏன்னா இது வந்து அம்மா சொன்ன மெத்தட், ஸோ அதனால் இது நல்லாவே ஒர்க் ஆகும். நல்லாவே ஒட்டிக்கிடுச்சு. நீங்கள் எந்த மாவை வந்து காய்ச்சினாலுமே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி காய்ச்சினாலுமே நல்லா பிசுபிசுப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் வந்து அது எல்லாமே ஒட்டும், அவ்வளவுதான். இதை வந்து இந்த மாதிரி பேப்பரில் வந்து ஒட்டி அதுக்கடுத்து அந்த அட்டையில் வந்து ஒட்டி ட்ரை பண்ணலாம். அதுவுமே கரெக்டாக தான் ஒட்டுது, அதுவுமே நல்லா இதாகுது, ஒட்டுது. நீங்கள் இந்த மாவோட வந்து சுகர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா சுகருமே நல்லா பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கறது தான். அதனால் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யும் அது. இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி பேப்பர்லேயும் ஒட்டி ட்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி மூடி வச்சு பார்த்துடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆகும் நல்லா ஒட்டுறதுக்கு. அந்த ஈரப்பதம் வந்து காயணும், அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து டப்பா வந்து காலியான டப்பா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இருக்காது. அதுக்கு மேலே வந்து இதான் யூஸ் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் கெட்டு போகிற தன்மையாக இருக்கும். அதனால் இந்த வந்து ஃபெவிகால் டப்பா வந்து நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி க்ளூ வந்து பசையை வந்து இப்படி வச்சுட்டு விட்டிங்கன்னா போதும், உள்ளக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃபெவிகால் டப்பாவையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலேருந்து சும்மா அமுக்கி இதை வச்சு ஒட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இது நார்மலாக வந்து உங்களுக்கு கையில் தொடணும்னு அவசியமே இல்லை. ஈஸியாக வந்து சிம்பிளாக வந்து இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டாலே போதும், நல்லா அழகாக வந்துடும். நீங்கள் ஈஸியாக ஒட்டிக்கலாம். கையை வந்து பாலாக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டப்பாவில் ஊற்றி வச்சுட்டே ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஆஃபீஸ் யூசேஜு, இந்த தாள் இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம ஒட்டினதாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒட்டியிருக்கு அப்படின்னு. ஸ்ட்ராங்காகவே ஒட்டியிருக்கு, நடுவில் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இப்போ தான் ஒட்டி இருந்தது. ஸோ அதனால் ஈரப்பதம் இருக்குது. அதனால் இது ஈரப்பதம் காஞ்சால் தான் நல்லா ஒட்டும். சரி, ஓகே, வச்சிடலாம். இது வந்து பாருங்கள் நல்லாவே ஒட்டியிருக்கு. இது வந்து 2 நிமிஷம் தான் இருக்குது, கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது, இருந்தாலுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஒட்டியிருக்கு. பார்த்தாலே தெரியும் நல்லாவே ஒட்டுது. இதை வந்து பாருங்கள், இதுவும் நல்லா ஒட்டியிருக்கு. இழுத்தா பாருங்கள், அந்த ஒட்டின பகுதினா கரெக்டாக ஒட்டிக்கிறது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. இது நல்லாவே ஒட்டிக்கிருச்சு. ஸோ க்ளூ வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணது வந்து சக்ஸஸாகவே முடிஞ்சிருக்கு. நான் வந்து ஃபைனலாக லாஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் பயங்கரமான கம். 90s கிட்ஸுக்கு இதை மறக்கவே முடியாது. சோத்து பருக்கை வந்து சூடான சோத்து பருக்கை எடுத்து லைட்டாக வந்து நல்லா பிசைஞ்சு லைட்டாக இழுத்து விட்டு ஒட்டணும்னு நினச்சிக்கோங்களேன், செம்மையாக ஒட்டும். நான் ஸ்கூல் டேஸ்லாம் அந்த மாதிரி தான் சில எதனா ஒட்ட சொன்னாங்க அப்படின்னா டப்புன்னு எடுத்து இந்த சோத்து பருக்கை எடுத்து தான் வச்சு ஒட்டுவோம், நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டுவோம். இது வந்து 90s கிட்ஸ் வந்து யாரும் மறக்க முடியாது. 90s கிட்ஸ் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்மளுக்கு வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு, எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.